Herbalife Nutrition products எடுத்து weight loss பண்ணும் பொழுது உங்களுக்கு weight lossல struggle வருது அப்படின்னா நான் சொல்கிற இந்த சில விஷயத்தை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் Herbalife ப்ராடக்ட்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு டெய்லி பேசிஸில் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம டிஸ்பிளேல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். பசிக்காமல் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் சாப்பாடை பசிச்சு சாப்பிட்டா மட்டும்தான் உங்கள் பாடியில் அந்த ஃபுட் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இல்லை உங்களுக்கு பசிக்கவே இல்லை ஆனால் நீங்கள் மேலே மேலே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது, ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். முக்கியமாக நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் தான். அப்போது நீங்கள் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜியாக அப்படியே கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போது நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றத விட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு டம்ளர் பாலும் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் அந்த மாதிரி நிறைய பேரோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அன்வான்ட் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அன்டைமில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நம்ம பாடியில் ஃபேட் அக்குமுலேட் ஆகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிவயிறு பகுதி, நம்மளுடைய தைஸு, ஆர்ம்ஸு, இங்கே தான் வந்துட்டு ஃபேட் அக்குமுலேட் ஆகிறது அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்னால் இந்த ஃபேட் வந்து சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்வான்டாக எடுக்கிற ஃபுட்ஸ்னால தான். என்னென்ன அன்வான்ட் ஃபுட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க? ஹோட்டலில் போயிட்டு அடிக்கடி சாப்பிட்றீங்க, எண்ணெயில் பொரிச்ச உணவு அதிகமாக எடுத்துக்கிறீங்க, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறீங்க, ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறீங்க, அதிக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட்றீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அன்டைம்லேயும் சாப்பிட்றீங்க. என்னென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 8 to 8:30க்கு நீங்கள் சாப்பிடணும். ஆனால் காலை உணவே நீங்கள் 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றீங்க. மதிய உணவு ஒரு 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்றீங்க. நைட்டு ஃபுட்டு 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத உணவை தேவையில்லாத நேரத்தில் சாப்பிடும் பொழுது தான் உங்களுக்கு ஃபேட் வந்து அக்குமுலேட் ஆகுது. உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் மூலமாக ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் வேணும், குயிக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் சிலர் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்க நைட் ஷிஃப்டில் சில பேர் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ டே ஃபுல்லாக தூங்குறீங்க, நைட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நைட் டைமில் வந்துட்டு நிறைய ஜங்க் ஃபுட்ஸு, நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஃபேட் வந்து சேர்ந்துடும். ஸோ உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் ஹெல்த்தியாக மாற்றிக்கோங்க. ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு மோட்டிவேஷன் இல்லாததுனால 10 நாள் கரெக்டாக ஷேக் எடுக்கிறீங்க, 11ஆவது நாள் விட்டுடுறீங்க. அதே போல் டயட் வந்து ஒரு 10 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஒரு பர்சனல் ட்ரைனர் மூலமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.